வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கலெக்ஷனை வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய நாளை வர இருக்கிற படம் சத்தியமா நம்புங்க மக்களே, நாளைக்கு வந்து படம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து அதை பற்றி பொதுவாக நான் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வரியர்கள், அதுவும் வந்து ஒரு தமிழ் படம், அதுவும் சங்கர் சார் படமோ இல்லை ஒரு நடிகர்களுக்கு இருக்கிற மார்க்கெட்டை இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நடிகர் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தளபதி சிவகார்த்தியன் அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, தனுஷ் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற தமிழ் நடிகர்கள் பெரியவர்கள். ஸோ அவங்களோட படங்கள் எப்படி வருதோ அந்த ரசிகர்களோட அந்த ஒரு இது இருக்குதுல்ல, அந்த ஆர்வம், அதை போல ஒரு டைரக்டருக்கு ஒரு நல்ல டைரக்டருக்கும் அதே மாதிரி ரசிகர்கள் இருப்பார்கள். அந்த படத்தை வந்து பார்ப்பார்கள். இப்போ சங்கர் சாரா இருக்கட்டும், நெல்சன் சாரா இருக்கட்டும், ராஜமௌலி சாரா இருக்கட்டும், இப்படி அந்த டைரக்டர்ஸோட பேருக்கே கண்டிப்பா அந்த படம் வரப்போகுது அப்படின்னா அது திருவிழா மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ புது வருடத்துக்கு முதல் நாள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து சங்கர் படம் மக்களே நாளைக்கு வர இருக்குது, சங்கர் சார் படம். பட் ரொம்ப ஒரு ஏமாற்றமாக தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து பழக்கப்பட்ட விதம் வேற, இப்போ வந்து எல்லாம் புதுசாக இருக்குது. அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதான் இருக்கு. சரி, இப்படி இருக்கக்குள்ள ஒரு வேளை இதுதான் காரணமானு தெரியல, வாயால வடை சொல்ற நபர்கள். சரிங்களா? தலைவரோட ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனை முதல் நாளே அடிச்சுட்டு ஆமின்னு ஒருத்தன் போடுறான். சரி, அதுக்கு வந்து நம்ம உண்மையா பொய் சொல்றவங்களே இவ்வளவு பேசக்குள்ள உண்மையா சொல்றவங்க பேசணும் இல்ல? சரி, பார்த்துருவோம் உண்மையில என்ன ஆச்சு இந்த நிலவரம் அப்படின்னு. கமல்ஹாசன் அவருடைய நாளை ரிலீஸ் ஆயிருக்க படத்தோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சரி, ஏன் இப்ப சங்கர் சார் படத்துக்கு இந்த நிலை அப்படின்றதே நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? அப்புறம் இந்த பாஷா மொமெண்ட் என்னவாங்கல்ல, இந்த பாஷா படத்துல தலைவர் வந்து அவங்களோட தங்கச்சியை வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்ப தலைவர் சொல்வாரு, ஐயா என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு. அதே மொமெண்ட் தான் சூர்யா அண்ணா அவர்களுடைய படம் தலைவர் படத்தோட மோதுலதான் ஒரு டோக்கன் வந்துச்சுல்ல, அதுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து சார் அவர்களே ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள தலைவரோட மாஸ் வந்து நான் சொன்னேன், ஒருத்தங்க ஒரு படத்துல ஒரு சினிமால ஹீரோவா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்காங்கன்னா நிஜத்துல அவங்க ஹீரோவா இருந்தா தான் முடியும். தலைவர் நிஜத்திலையும் சரி, ரியல்லையும் சரி ஹீரோ. அதனாலதான் ரஜினின்ற பேருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. சரியா? அந்த மாஸ். ஓகே, இந்த 3 விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாயால் வடையை சுடும் நபர்கள் உண்மை. சரியா? இது வந்து நான் வந்து நாளைக்கு நான் சினிமாக்குள்ள போய் ஒரு டைரக்டராவோ துணை நடிகராவோ இல்லை ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வர்ற கதாபாத்திரத்தில் நடிச்சாலோ இல்லை ஒரு பெரிய டைரக்டரா ஆனாலோ அது நாளைக்கா இருக்கலாம், இல்லை 10 வருஷம் தாண்டியா இருக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஸ்டேஜில் வச்சு இப்போ பேசுகிற வார்த்தைகளை நான் வந்து யாருக்கும் பயப்படாமல் நான் சொல்லுவேன். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவும் சரி, இந்தியன் சினிமாவும் சரி, ஒரு நபர் 80 நடிக்க அந்த தலைவர் வந்து 75 வந்தாங்க. 78ல் அவருக்கான இடமே வேற மாதிரி க்ரோ ஆச்சு. 80ல் அவர் தான் நம்பர் 1. அந்த 1980ல் இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நடிகரோட ஒரு பேரை சொன்னா எவ்வளவு கோடியும் தயாரிப்பாளர் போட்டு அந்த படத்தை எடுப்பாங்கன்னா இந்தியாவிலேயே ஒரே ஒரு நபர் தான், ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேர் தான். சினிமால அவருடைய மார்க்கெட் எப்படியோ அப்படித்தான் ரியல்லையும். எந்த ஒரு நாட்டோட பிரதமராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகர் வர்றார் அப்படின்னா ஒருத்தருடைய பேரை சொன்னா இருந்த இடத்தை விட்டுட்டு எழுந்து வந்து சார் வாங்க அப்படின்னு அழைச்சி கொண்டு போறது அப்படின்றத அது தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, வேற எவனுக்குமே இல்லை. சரியா? ரியல்லையும் சரி அவர் தான்டா பாஷா. ஸோ ஓகே, இது தலைவரோட ரஜினின்ற பேருக்கு இருக்கிற மரியாதை. சரியா? ஓகே, நான் இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட காரணம்னா இல்ல மக்களே, நம்ம மூஞ்சியை காமிச்சு வந்து பேசுறோம். அப்ப நாளைக்கு நம்ம முகத்தை வந்து கண்ணாடியில பார்ப்போம். அப்ப நம்ம என்னடா இப்படி போய் சொல்லியிருக்க அப்படின்னு நமக்கு தோணுமில்ல? அப்படிதான் சில பேர் வந்து வாயால வடை சொல்றாங்க. தலைவர் பட கலெக்ஷனை முதல் நாளே அள்ளினது கமல்ஹாசனின் நாளை ரிலீஸ் ஆக இருக்கின்ற இந்தியன் பாகம் 2. ஜெயிலர் பட கலெக்ஷனை வந்து அள்ளிச்சுது
இந்தியன் பாகம் 2. இது ஃபுல்லா அந்த தியேட்டரோட லிஸ்ட் அப்படியே வச்சிருக்கேன். சரியா? இது வரைக்கும் சங்கர் சார் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் படம் எடுக்க வந்த இதுல இப்படி வந்து புக் ஆகாம எந்த படத்துக்குமே இருந்ததில்லை. சங்கர் அவர்களுடைய படத்துக்கு எல்லாமே வந்து பேர் சொல்ல விரும்பல, பல இடங்கள் ஆதாரத்துக்கு நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் பல இடங்கள்ல வந்து புக்கே ஆகல. பல பேர் வியந்து பார்க்குறாங்க, ஏன் சங்கர் படம் எல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு. ஹீரோ யாரு அதைத்தான் பார்க்கணும். ரைட்? இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேரை சொல்லி ஜெயிலர் பட கலெக்ஷனை தூக்கிட்டுது அள்ளிட்டுது அப்படின்னு வாயால சில பேர் வட சுட்டபடியாத்தான் நம்ம வந்து உண்மையை வந்து பேசுறோம். சரிங்களா? இங்க ஜெயிலரோட கதை வேற. 10 நாளுக்கு ஹவுஸ்ஃபுல். தமிழ்நாடும் சரி, தமிழ்நாடு தாண்டியும் சரி, கடல் தாண்டியும் சரி, பல நாடுகள்ல ஒரு 4 நாளுக்கு ஹவுஸ்ஃபுல். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10 நாளுக்கு ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். எக்ஸ்ட்ராவா ஷோஸ் வந்து போட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 ஷோனா 7 ஷோ வந்து போட்ட கதையும் இருக்கு. தலைவர் படத்தால் தான் அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி இதெல்லாம் முடியும். அப்போ அப்படிப்பட்ட தலைவர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கோட எப்படியா உங்களால் இந்த இப்படி புக்கே ஆகாத படத்தை கம்பேர் பண்ணிடுறீங்க? நியாயம் வேணாமா? நியாயம் வேணாமா? சரியா? ஓகே. இது வந்து ஜெயிலர் படம் வந்து எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்தாங்க, எவ்வளவு டியூரேஷன் காலத்தில் எடுத்தாங்க. இங்க இந்தியன் பாகம் 2 7 வருஷமா எடுத்திருக்காங்க. எவ்வளவு கோடி போட்டிருக்காங்க. அப்படி போட்டும் கூட ஜெயிலர் கலெக்ஷனை வந்து அதிகாரப்பூர்வமா இந்த ப்ரீ பிஸ்னஸ் வாங்கல்ல அதுல கூட தொடக்கூட முடியல, கூட இல்லை. சரியா? அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜெயிலர் படமும் சரி, 2.0 சரி, கபாலியும் சரி, அந்த படத்துக்கு காசு போட்ட தயாரிப்பாளர் இவ்வளவு லாபம் வந்துச்சுறான்னு ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. வேற எந்த நடிகருக்கும் அப்படி நடக்கவும் சான்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. வந்தா தானே சொல்ல முடியும். சரியா? அப்படி இருக்க கூட தயவு செய்து வாயால வட சுடாதீங்கடாப்பா. தலைவரோட ரேஞ்ச் வேற, அவருடைய மார்க்கெட் வேற. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார், அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல நம்மளுடைய தனுஷ் அண்ணா இருக்காங்க, சூர்யா அண்ணா இருக்காங்க, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா, சிவகார்த்தியன் அண்ணா, கார்த்தி அவர்கள், இவங்க வந்து இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமல்ஹாசன் அவருடைய படங்களும் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள எப்படியா நீங்க வந்து எடுத்தோன்ன தலைவரோட படத்தோட கம்பேர் பண்ணலாம்? அன்றும் சரி, இன்றும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, ரசிகர்கள் படை உலகம் ஃபுல்லா இருப்பதும் சரி, ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்றதுக்கு அத்தனை ஆதாரங்களும் இருக்கு. பல தயாரிப்பாளர்கள், பல படம் எடுத்தவர்கள், காசு போட்டவர்கள் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் வந்து சொல்றேன். வாயால வட சொல்றாள் நான் இல்லை. சரியா? இவ்வளவு பேச்சு மறக்கான இந்த வாயால இந்த நாட்கள நரம்பு இல்லாம சில பேர் 2 நாட்களா ரஜினிகாந்த் ஜெயிலர், ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கலெக்ஷனை யூஸ் பண்ற நபர்களுக்காகத்தான் இந்த இது. சரியா? தலைவருக்கு கிட்ட கூட வர முடியாது. ஓகே, இது இப்படி இருக்கக்குள்ள சரி, சங்கர் சார் அவர்களுடைய படத்துக்கு இது வரைக்கும் பாய்ஸ் படம் கூட அறிமுகமான முகங்களை வச்சிருக்கக்குள்ள கூட அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து வேற, தியேட்டர் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அங்கிள் சொல்லுவாங்க அந்த டைம்லயே. சரி, அப்ப இப்ப ஏன் இப்படி அப்படின்னா 2 காரணம் இருக்கு. ஒன்னு வந்து அந்த ட்ரெய்லர், அதுல என்னுடைய நண்பர் படம் எடுத்துக்கொண்டிருக்காங்க, வர இருக்கு. அவரோட பேசக்குள்ள சொன்னார், மச்சான் இதுல ஒரு இந்த போட்ட காசுல ஒரு 20% தந்திருந்தாலாவது அந்த கெட்டப் இதெல்லாம் நான் வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பேன். ஏன் இப்ப அந்த இந்த குக்கு வித்து கோமாளிகள்ல பாலாவாக்கும் அந்த இந்தியன் தாத்தா கெட்டப் போட்டிருக்காரு, அது கூட பார்க்க நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு கூட கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த கெட்டப் வந்து வரல, அது ஏனோ தெரியல. சரிங்களா? 2வது நான் திரும்ப சொல்ற ஒரே ஒரு விடயம் தான், ஒரு நபர் படத்துல ஹீரோவா நடிக்கிறவங்க அவங்க ஆன்டி ஹீரோவா நடிக்கிறது வேற, இல்ல இந்த லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, இல்ல அப்படின்னா இப்ப நம்ம வாழணும் எப்படியும் வாழலாம் அப்படின்னு அப்படியான இதுகள் பண்றது, கொஞ்சம் நெகட்டிவிட்டி கலந்த கேரக்டர் பண்றது வேற. அது அந்த கதையோட நம்ம ரசிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஒரு படத்துல பல நபர்களை உச்சத்துல இருப்பவங்களையும் சரி, அடித்தட்டு மக்களுக்கும் சரி அட்வைஸ் வழங்குறது,
நல்லது பண்றது, ஊழலை ஒழிக்கிற, உதவி பண்ற, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற நபர்கள், பேசுறவர்கள், கதாநாயகர்கள் நடிப்பவர்கள் தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க என்ன ரியல்ல பண்ணியிருக்காங்கன்றதா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓடும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, என்னோட அப்பா, தாத்தா, மாமா அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே சரி, ஒரு பல பேர் பார்க்குற ஒரு ரியாலிட்டி ஷோல நவம்பர் 4, 2023 பிரதீப் பெண்டனி என்ற ஒரு அப்பாவி, அந்த நபர் பண்ணாத ஒரு குற்றம், அவர் குற்றம் பண்ணலை என்றதுக்கு அது 24 மணி நேரம் லைவ் ஷோ பிக் பாஸ் சீசன் 7. அதுல அந்த நபர் அப்படி ஒரு குற்றம் பண்ணல, அந்த நபரை இப்படி ஒரு பழிய சுமத்தி வெளியில அனுப்பணும். மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா அந்த கூட்டம் போட்ட சதி அத்தனை ஆதாரங்களும் இருக்கு. அதை 135 கோடி கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஷோக்கு நடுவராக இருக்க காசு வாங்கினாரு. ஆனா அவர் லைவ் பார்த்தாரா இல்ல பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. பார்க்கலன்னா அதுவும் தவறு. அவர் இதெல்லாம் பார்க்கணும் என்றதுக்காக அவ்வளவு கோடி சம்பளம். அதெல்லாம் தவிர்த்து நீங்க பெரிய ஒரு நடிகர், உங்கள்கிட்ட அவ்வளவு காசு இருக்குன்ற எல்லாத்தையும் கலட்டி வச்சு போட்டு நீங்க மக்களின் குரலாக ஒரு 2 நாள் நீங்க ஷோவை நடத்தணும், மக்களோட கருத்துக்களை சொல்லணும் என்றதுக்காகத்தான் அந்த கோடி 135 கோடி. இதைத்தான் சல்மான் கான், மும்பை கே பாஷா அவரும் சரி, நாகார்ஜுனா சார் அவர்கள், கிங் நாகார்ஜுனா அவர்களும் சரி, மோகன்லால் சார் அவர்களும் சரி நியாயமா பண்றாங்க. கிங் நாகார்ஜுனா அவர்கள் நியாயமா பண்ணபடியாதான் சீசன் 7ல ஒரு விவசாயியோட மகன் டைட்டில் அடிச்சாரு. அந்த சீசனை ஓகோன்னு கொண்டாடுறாங்க. சீசன் 8க்கு அவ்வளவு எதிர்பார்க்கும். ஆனா இங்க நான் தான் அப்படின்ற ஒரு கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு அந்த அப்பாவிக்கு அவர் பண்ண துரோகம், அந்த அப்பாவியை பேசக்கூட விடல பிரதீப. அதுக்கு பதிலாக குற்றம் சுமத்தினவர்களே தீர்ப்பு வழங்க விட்ட ஒரு முறை உலகத்திலே இங்கதான் நடந்திருக்கு. அதுவும் பெண்கள் விடயத்தில் தவறானவர் என்றது எப்படி மனசாட்சி வந்துச்சு தெரியல. இல்ல அத்தனை கோடி கண்கள் மக்கள் பார்க்கறாங்க, எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. சோ அப்ப அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி போட்டு இது 4ஆம் தேதி பண்றாரு. நவம்பர் 4. நவம்பர் 11 நான் பண்ணவில்லை, நீங்கள் இவரை குற்றவாளி என்றீர்களா, அதை உங்களால் தான் அவர் வெளியில போனார். என்னடா இதை இப்ப நாங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் மூளை இல்லையா? இப்ப நம்ம இல்ல நாங்கெல்லாம் இயந்திரமா செட் பண்ணி விட்டா ஆமாம் ஆமாம் பண்ணுவார்களா, தலையாட்டும் அப்படின்னு நினைச்சாரா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு பொய். அப்போ நீங்க அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் பண்ணிருக்கீங்க. ஒரு அவ்வளவு கோடி கண்கள், எத்தனை பேர் அழுதாங்க தெரியுமா அன்னைக்கு? எத்தனை பேருக்கு இதய கொதிப்பு வந்துச்சு, ரத்த கொதிப்பு வந்துச்சு தெரியுமா? எனக்கே இன்னொரு அந்த வயசுல வந்துச்சு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படியெல்லாம் நீங்க பண்ணி போட்டு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிவி டார்ச் லைட்ல இருந்து டிவிக்கு மாறினது. டார்ச் லைட்டால டிவி உடைப்பாரா, அதுக்கப்புறம் அந்த டிவி அந்த டிவிக்குள்ளேயே போவாரா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தாவினது. அதுக்கப்புறம் சில விடயங்கள் நிருபர்கள் கேட்கக்குள்ள மாத்தி மாத்தி பேசுறது, மக்கள் மேலே பழிய போட்டது. அப்ப இப்ப நீங்க இப்படி பண்றீங்க. அப்ப படத்துல இவருக்கு பண்றது தவறு, ஊழல் பண்ணுவதை ஒழிப்பி, ஊழல் முடியவில்லை, அநியாயம் நடக்குது, மக்கள் அப்பாவிகள் பாவம், அந்த அப்பாவிக்கு பண்ண துரோகம் நீங்க ரியல்ல இப்படி பண்ணி போட்டு இங்க ஹீரோவா நீங்க இப்படி பண்ணா எவன் அக்செப்ட் பண்ணுவான்? மனசாட்சி இருப்பவன் எப்படி பார்க்க முடியும்? சிரிப்புல வரும். ஏதோ ஒரு படத்துல இந்த ஃபிளைட்ல போவேக்குள்ள நான் உனக்காக சில்லறையெல்லாம் சிலற விட்டேன் அப்படின்னு, அது நிஜத்துல இதுதான். அப்ப இதுவே பயங்கரமான ஒரு மைனஸ் இந்தியன் பாகம் 2க்கு ஹீரோ. சரிங்களா? பொதுவா விக்ரம் படம் வர முதல் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய, விஜய் சேதுபதி அவர்கள், ஃபதுல் ஃபாசில் சார் அவர்கள், அனிருத் அவர்கள் இசை, சூர்யா அவர்கள் கெஸ்டா வந்த படம் விக்ரம். அதுல கமல்ஹாசன் அவர்களும் ஒரு நடிகராக நடித்திருந்தாரு. அந்த படம் வர முதல் கமல்ஹாசன் அவர்களுடைய கடைசி ஹிட் பாபநாசம். அதுக்கு பிறகு நிறைய படங்கள் வந்துச்சு. அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இதுதான் நிலைமை. அந்த விக்ரம் படம் குடிச்சிச்சு ஒரு ஹிட். அதுக்கப்புறம் ஆளே மாறியாச்சு. இது நான் சொல்லலையா, பல பேர் சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களுடைய வாழ்க்கையை விக்ரமுக்கு முதல், விக்ரமுக்கு பிறகு எடுக்கலாம், அப்படி மாறி போயிட்டாரு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள எல்லாமே நீங்க ஒரு படத்துல வில்லன்கள் பண்றதெல்லாம் நீங்க நிஜத்துல பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த படத்துல நீங்க ஹீரோசம் பண்ணா மக்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா? அதாவது மக்களோட மனநிலை கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் 4 ஒரு அப்பாவிக்கு பண்ண அந்த ஒரு தீர்ப்பு, அதனாலேயே பல பேருக்கு இன்க்ளூடிங் கமல்ஹாசன் அவருடைய ரசிகர்கள் பல பேர் உட்பட பல பேரால ரசிக்க முடியல படத்துல. அதாவது நீங்க இப்படி அந்த மக்களுக்கு அட்வைஸ் பண்றது, தீமையை எதிர்க்கிறேன், ஊழலை எதிர்க்கின்றேன், அநியாயத்தை எதிர்க்கிறேன் அப்படின்ற பண்றதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும். சரிங்களா? அதுக்கு பதிலாக ஒரு வில்லத்தனமான இதுகள் பண்ணா மக்களால பார்க்க முடியும். சரியா? தலைவர் 50 வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்க காரணம், ஹீரோவா மக்கள் கொண்டாட காரணம், ரியல்லையும் அவர் ஹீரோ அக்செப்ட் பண்றாங்க. இங்க அது மிஸ் ஆகுது. இது மக்களோட கருத்து, நிஜத்துல நடந்ததை வச்சுதான் நம்ம பேசியிருக்கோம். எதையும் நான் உருவாக்கவில்லை. சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியன் வருதுப்பா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு இருக்க வேண்டிய நிலையில நாளைக்கு படம் வருதா?
பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஓகேம்மா. அடுத்தது தலைவரோட ரியல் லைஃப் பாஷா மூமெண்ட் என்ன அப்படின்னா, தலைவர் படத்தோட சூர்யா அண்ணாவோட படம் வருது அப்படின்னு எல்லாம் வந்துச்சுல்ல, அந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒரு நபரே சொல்லியிருக்காரு, நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் தலைவரோட மோதுறது அப்படின்னு. தலைவர் எங்கப்பா, அந்த பாஷா மூமெண்ட் தான். சரியா? பாஷா ஆடுவாங்களா, அதே தான். அவர் சொன்னா, நானே தீவிரமான தலைவர் ஃபேனே. என் அப்பா அம்மா பர்த்டே கூட நான் 100 தடவை கோயிலை சுற்றி வந்தேன், தலைவர் பர்த்டேக்கு நான் சுற்றி வந்திருக்கேன். ஸோ சூர்யா அண்ணாவோட படம் வந்து 10ஆம் தேதி வரும். தலைவரோட படம் வந்து தீபாவளிக்கு வரும்னு முதலே தெரியும். அதனால தான் நாங்கள் ஆயுத பூஜைக்கு வர்றோம் அப்படின்னு அந்த பாஷா மூமெண்ட் தான். தங்கச்சிக்கு அந்த ஷீட் கொடுப்பாங்கல்ல, டேய் அண்ணன்டா, தங்கச்சிக்கு அண்ணன் எனக்கு அண்ணன், எனக்கு அண்ணன் உனக்கு அண்ணன், அந்த மூமெண்ட் தான். இதுதான்மா ஹீரோஸும், ரியல் ஹீரோமா தலைவருங்க. ஓகே மக்களே, இது வந்து நடக்கிற உண்மைகளை நம்ம வந்து பேசியிருக்கோம். சரிங்களா? நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன், நான் கமல்ஹாசன் அவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு கமல்ஹாசன் அவரோட முகம் தெரியல, அந்த அப்பாவி பிரதீப்போட முகம் அந்த நவம்பர் 4 நடந்த அநியாயம் தான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கக்குள்ள அந்த ஹீரோசம் பண்றதெல்லாம் என்னாலையும் சரி, என்னை போன்றிருக்கின்ற உண்மையான மக்களாலும் சரி, அதை பார்க்க முடியாது. சரிங்களா? ஓகே மக்களை, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.